You are watching Grace Television. அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை ஆராயவும், தேவனோடு கூட சில காரியங்களை நாம் தியானிக்கவும் ஆண்டவர் தருகிற இந்த நல்ல காலங்களுக்காய் நேரங்களுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ஏறக்குறைய இப்போது நீங்கள் பார்க்கும்போது 4 வருஷத்தை நெருங்குகிறோம். ஒவ்வொரு காரியமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அநேகர் மூலியமாய் நம்மோடு கூட பேசுகிறார். பிஷப் ரெவரன் பெனியஸ் ஐயா பேசினாங்க, ரெவரன் ஜான் பீட்டர் ஐயா பேசினாங்க, ரெவரன் டிசோசா பேசினாங்க. இப்போது நம் மத்தியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க தொடர்ச்சியாக சில காரியங்களில் பேசி கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பாருங்கள், வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. இன்னைக்கு வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை எடுக்கும் போது ரொம்ப அழகாய் பேசிவிட்டு கடந்து போய் விடலாம். வாக்குத்தத்தங்களை பார்ப்பதுக்கு நிறையா ஜனங்க இருக்கிறாங்க. வாக்குத்தத்தங்கள் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைவேறாது. நீங்கள் தேவனோட நடந்தால்தான் நிறைவேறும். நீங்கள் தேவனோட நடக்காமல் வெறும் வாக்குத்தத்த வசனத்தை வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தேவனோடு கூட வாசம் செய்து தேவனோட நடந்தாலே வாக்குத்தத்தமே தேவையில்லை. அவர் கூட இருக்கிறாரு, எல்லா காரியங்களும் வாய்க்கும். ஏன்னா நிறைவானது வரும்போது குறைவானது ஓய்ந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறதோ அதை நிறைவாக்குகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். எனவே தொடர்ந்து இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாரணத்த நிகழ்ச்சி, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நிறைய காரியத்தை பேசுகிறோம். இதில் நித்தியத்தை குறித்து பேசுகிறோம். நித்திய வீடு தான் நமக்கு நிரந்தரமானது, அவைகளை பேசுகிறோம். சில நேரத்தில் என் மனசில் யோசிப்பேன், நம்ம ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கணும், நம்ம மீதியான வசனங்களை ஏதாவது எடுத்து உட்கார்ந்து அதை தியானம் பண்ணி அதை பேசுவோன்னு சொல்லிட்டு நான் ஆவியானவர் ஏவிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு, உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆகையால் தான் நாம் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படியாகிலும் ஒருவராவது மனம் திரும்பி வருவார்களா என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து வந்து போன நாட்களிலிருந்து சீசர்களை கொண்டு உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டது அல்லாமல் அதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை சிலரை நமக்கு முன்பதாய் அவர்கள் இரத்த சாட்சிகளாய் சில சாட்சிகள் எல்லாம் நாம் சில புத்தகங்களை பார்க்க முடியும். இந்த புத்தகங்களிலே வராமல் வேதத்திலும் இல்லாமல் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அங்கங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அநேகர் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் கடைசி நாட்களிலே எழும்பி மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் வரும்போது தான் அவங்கவுங்க செய்ததுக்கான பலன் தேவன் தரும்போது தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு பக்கம் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்று தொடர்ந்து வாரத்தில் 2 முறை பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல. பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளாம் மனிதர்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இதை குறித்தே ஏன் பேசுவது, வேறு ஏதாவது வசனத்தை எடுத்து ஒரு பகுதியை எடுத்து ஆசீர்வாதத்தை குறித்து பேசலாம், சாபத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படின்னு பேசலாம், அப்படிலாம் பேசலாம். அதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டது. நீ உலகத்தில் இருக்கிற வரை தான் உலகத்தின் ஆசீர்வாதம் வேணும்னுக்கிறாங்க. உனக்கு ஆசீர்வாதம் ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தேவன் நம்மளோடு இருந்தாலும் எல்லாமே நம்மளோடு கூட இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் அழிந்து போகிற காரியத்தின் மீது அதிகமாய் கவனம் செலுத்தாமல் வரப்போகிற அந்த ராஜ்யத்தின் மீது நம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்பட்டு கொண்டே வருகிறார். கர்த்தர் அவைகளை நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். எனவே அதை புரிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்வீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணி தொடர்ச்சியாய் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே உண்மை உள்ளவர். இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் பாஸ்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்க மீண்டுமாய் ஒரு முறை வந்திருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம், வரவேற்கின்றோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கும் ஆராய்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும். எப்போவுமே வசனம் பேசப்படும் போது மூத்தவர்கள் இளையவர்கள் என்றதெல்லாம் இல்லை, பேசுகிறவர் ஆவியானவர். அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இந்த தாவீது சவுலுக்குள் இருந்த அபிஷேகத்தை மதித்தார்.
அவர் இவருக்கு கண்ணியா இருந்தாலும், இவரை கொல்ல வேண்டும் என்று பல வகையை தேடினாலும், தாவீது சாக வேண்டும் என்ற ஒரு மனநிலைமையில தான் சவுல் கடைசி வரைக்கும் செயல்பட்டார். ஆனாலும் தாவீது அவரை ஒன்றும் பண்ணவே இல்லை. அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் அதை அவர் செய்யவே இல்லை. அதுக்கு காரணம், அவருக்குள்ள அபிஷேகத்தை அவர் மதித்தார். அப்போ இன்னைக்கு நாம் தேவ மனிதர்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால் மூத்தவர்கள், இளையவர்கள் அப்படிலாம் நம்ம வெரைட்டியாக பிரிச்சிருந்தா இல்லை. யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. எல்லாமே கர்த்தருக்கு முன்பதாக தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவரோடு கூட செயல்படுகிற மனப்பானமும் நமக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் வாயில் நம்ம பேசிட்டு ப்ராக்டிக்கலான அனுபவத்தில் அதெல்லாம் காமிக்கலைனாக்கா தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் நியாயத்தில் கொண்டு வருவார். எனவே வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பதை பாஸ்டர் மூலியமாக கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நிறைய காரியங்களை சொல்ல போகிறார் என்பதை நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளோட பேசுவார். பாஸ்டர், தொடர்ச்சி அந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி, ஏன்னா நீங்கள் நிறைய ஊழியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு உங்களுக்கான நேரம் ரொம்ப குறைவு. நீங்கள் ஊழியத்தை அங்கங்கே செய்துக்கிட்டு எவ்வளோ முடியுமோ சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு உங்களுக்கு அந்த தாளந்தை தேவன் தந்திருக்கிறார். எங்கேயும் யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய அந்த தாளந்தை தேவன் தந்து உங்களை தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். உங்களுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டே வரோம். இன்றைக்கி என்ன ஆண்டவர் பேச போகிறார் என்பதை நாம் அவங்களுக்கு பேசணும்னு நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். நான் கடந்த நாட்களில் நித்திய ஜீவனை குறித்து நாம் அநேக விதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம பார்த்துனே வந்தோம். நான் கடந்த 2 நாள்ல சில வசனங்களை தியானிக்கும் போது திடீர்னு என்று ஆண்டவர் இந்த யூதா புஸ்தகம் ஒரே ஒரு சாப்டர் தான் வருது வெளிப்படுத்தல. அதுல நித்திய ஜீவன்ற ஒரு வார்த்தைய அங்க யூதா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனா இருக்கிறாரு. அவரு நித்திய ஜீவனை குறித்த சில காரியங்களை அவர் பேசுறத நம்ம பார்க்க முடியுங்க. புக் ஆஃப் ஜூட், அதாவது வெளிப்படுத்தின விசேஷங்களால வரக்கூடிய அந்த புஸ்தகம், யூதா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்து 21ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த ஒரே ஒரு சாப்டர்ல ஒரே ஒரு அதிகாரம் தான் இந்த யூதா புஸ்தகத்துக்கு 25 வசனம். ஆமா, 25 வசனத்துல. ஆனா கடைசி காலத்துக்குரிய காரியத்தை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த யூதா புஸ்தகத்துல ஏனோக்கு குறித்து மென்ஷன் பண்றாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, யூதா 1ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவர்களில் அவபக்தி உள்ள யாவரும் அவபக்தியாய் செய்த சகல அவபக்தியான கிரிகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தை எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியம். தலைமுறையிலேயே 7ஆம் தலைமுறைனா மேபி இந்த உலகம் ஆரம்பிச்சு ஒரு 500 வருஷம் மனுஷனை படிச்ச ஒரு 500 வருஷம் தலைமுறை. ஆமா, ஒரு 7ஆம் தலைமுறை. அப்பவே அவருக்கு என்ன வெளிப்படுதல், ஒரு ரெவலேஷன் என்னன்னா, ஆண்டவர் வரப்போகிறார். எப்படி 1000 பரிசுத்தவான்களோடு வராரு. இது புதிய ஏற்பாட்டுல தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சொன்னாரு, நான் திருப்பம் வரேன்னு. பட் this was prophesied 1000, 4000, 5000 years ago. சொன்ன ஒரு வார்த்தையை நான் படிச்சுட்டு ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி இது யூதாவை இதை குறித்து மென்ஷன் பண்றாரு? அப்போ ஆண்டவருடைய வருகையை குறித்து அந்த நாளிலேயே அங்க அவருக்கு வெளிப்பாடு அப்பயே நான் சொல்றது 5500 வருஷத்துக்கு முன்னால. கரெக்டுங்க பாஸ்டர். 5500 ஒரு வசனம் மீகால் தான் வந்து நினைக்கிறேன். அதாவது ஆண்டவர் எந்த காரியத்தை தம்முடைய ஊழியக்காரருக்கு சொல்லாம செய்ய மாட்டார். He revealed the secrets. கண்டிப்பா. ஏன்னா இப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளா சோதம் குமாரா அழிக்கும் போது கூட ஆபிரகாமுக்கு வந்து சொல்றாரு, எப்படி மதிப்பென்ற ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் தேவனோட சஞ்சரிக்க கூடியவரா இருந்தாலும் அவருக்கு அது தெரியல. அவர் சொல்றாரு அவர்கிட்ட. ஆமா, உண்மைதான். அப்போ ஆண்டு சொல்றது, நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனும். ஆமா. சோ இன்னைக்கு ஏன் இந்த 2ஆம் வருகை குறித்தும் பிறகு நித்திய ஜீவனை குறித்தும் உங்களை, அதாவது நம்ம நிகழ்ச்சிகள் மூலியமா ஆண்டு ஏன் வெளிப்படுத்தினுகிறாருன்னா,
ஒருத்தரும் இந்த ரகசியத்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. இது ஒவ்வொரு நாளும் எத்தனை நிகழ்ச்சிகள் நம்ம கிரேஸ் டிவி மூலியமாகவே இட்டர்னல் லைஃப் குறித்து, மாரணாத்தா குறித்து ஏன் சொல்லப்பட்டதுன்னா, நித்திய ஜீவனுக்காக ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டும், அவங்க எப்படியாவது ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்ன்றதுக்காக இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது என்று சொன்னால், யோசித்து பாருங்க, ஏனோக்கு வாழ்ந்த காலத்திலேயே ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார் சொன்னா நம்ம இருக்கிற காலம் எவ்வளவு கடைசி காலம். கண்டிப்பா. அதனாலதான் பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த காலம் குறுகின காலமா இருக்கிறபடியா. சோ இந்த குறுகின டைம் இஸ் வெரி ஷார்ட்னு வருது இங்கிலீஷ்ல. அப்போ இந்த யூதா புஸ்தகத்துல நம்ம என்ன பாத்துக்கிறோம்னா, 3 விதமான எச்சரிப்பை குறித்து சொல்றாருங்க. இப்போ அந்த 3 விதமான எச்சரிப்பை குறித்து பார்க்கும்போது, அது யூதா 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனம், நீங்களோ முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற விருந்து என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்போ ஒரு வார்னிங் கொடுக்குறாருங்க. என்னன்றாரு, இப்போ பிரசங்கம் நீங்க ஆண்டவர் வரான்னு சொல்றோம், கேட்டுட்டு விசுவாசிகளே அதை நம்ம ஆயத்தமா இல்லாம இவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்க, இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருந்தா நிர்விசாரணமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஊழியம் செய்யக்கூடியவர்களே இருக்கிறார்கள். அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இத்தனை அடையாளங்கள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை அவங்களுக்கு இல்ல. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, உலகத்துல இன்னும் வாழ போகிறோம், நம்ம சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அது ஒரு சிலர் எல்லாம் பேசும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்யணும், அந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்களுடைய மைண்ட் இருக்கு தவிர, ஆமா ஆண்டவர் வரப்போகிறாரு, நம்ம ஆயத்தப்படுவோம், காலம் இருக்கிற வைக்க நமக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ கர்த்தர் செஞ்சு கொடுக்க போறாரு, அதுல எந்த தாமதமும் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவை நம்பி இருக்கிறவனுக்கு சகல ஏதுவும் நன்மைக்கேதாக நடக்கும் என்று நம்முடைய தேவைகள் என்னதென்று. ஆனா நம்முடைய கான்சென்ட்ரேஷன் வந்து பரலோக ராஜ்யத்து மேலதான் இருக்கணும். ஆனா இப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் இவங்க உலகத்து மேல மாத்திக்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம முன்னால் இத்தனை நிகழ்ச்சிகள் இஸ்ரவேலுக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நம்ம எவ்வளவு கடைசி காலம் போது அதுக்கு தான் இங்க 3 விதமான எச்சரிக்கை கொடுக்குறாருங்க யூதா. ஒரு பக்கம் ரட்சிப்பை குறித்து சொன்னாலும் கூட, அதாவது நீங்க சொல்லும் போது இந்த வசனத்துல saved the people out of the land of Egypt, Amen, afterward destroyed those who did not believe. விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் பாஸ்டர். ஏன்னா நாளுக்கு நாள் நம்ம விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். ஏன்னா விசுவாசம் வந்து கடைசி காலத்துல குறைஞ்சிடுமோ. லூக்கா 18 நம்ம வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா, பிசாசு எங்க தாக்க பாக்குறான்னா ஃபெய்த். இவங்க சொல்லியிருந்தா இருப்பாங்க, இது நடக்குமோ நடக்காது. அதாவது நான் சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டேன். இல்ல சின்ன வயசுல இருந்தே கேள்விப்படுறது இல்ல, நான் சொல்றேன் 1ஆவது நூற்றாண்டிலே இது பிரசங்கம். ஏனோக்கு 2000 வருஷத்துக்கிட்டே பிரசங்கிக்கப்பட்டிருக்கு. கடைசி காலத்தை குறித்து இப்போ வந்து ஏனோக்கும் சொல்லி இருக்கிறது பைபிள் சொல்லுது. 5500 வருஷம், 5500 ஆபிரகாம் இல்லங்க, ஆபிரகாம் இல்ல, மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்கல, அவங்க வரவே இல்ல. மனசாட்சி காலத்திலேயே இருந்த அந்த ஃபர்ஸ்ட் நூற்றாண்டுல 7ஆம் தலைமுறையில ஆண்டவர் வராரு. அதுவும் பரிசுத்தம் எதுக்கு வராருன்னு சொல்றாரு பாருங்க பாஸ்டர். அதுதான் இம்பார்ட்டன்ட், நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு. அப்போ முதல் முறை ஆண்டவரா இயேசு மனுஷகுமாரனா ரட்சகரா வந்தவர், பாவத்தை போக்கும் பலியா ஆட்டுக்குட்டியா வந்த இயேசு ஆண்டவர் 2ஆம் வருகையில நியாயாதிபதியா வரப்போறார். இதுல நீங்க பேசும்போது இன்னொரு விஷயம் எனக்கு கவனத்துக்கு வருது. இந்த ஏனோக்கு இதை தெரிந்து கொண்டதுனாலதான் தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். அதுதான் நம்ம பண்ணணும்ன்றோம். நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, பைபிள்ல மரணத்தை காணாது எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதன் லிஸ்ட்ல முதல் வருவர் ஏனோக்கு தான். அப்போ ஒரு நாள் நான் 2ஆம் வருகை குறித்து ஒரு 3 வருஷம் நான் தியானிக்கும் போது, யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் போது எனக்கு முதல் வந்தது ஏனோக்கு, 2வது எலியா. இவங்க 2 பேரும் மரணத்தை காணவில்லை. அப்ப இவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்றதும் ஒரு நல்ல தாட் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏனோக்கு கிட்ட என்ன கேரக்டர் இருந்துச்சு, அது எனக்குள்ள இருந்தாக்கா நான் எடுத்துக்கொள்ளப்படுறது. அதுதான் வந்து இப்போ ஒரு 365 வருஷம் டோட்டலா வாழ்ந்தாங்க. நமக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த 365 வருஷத்துல அவருக்கு வந்து கரெக்டா 65வது வயசுல மித்துசூலா பிறக்கிறாரு. மித்துசூலா பிறந்த பிறகு அவர் தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த விஷயத்தை தெரிந்து கொள்றாரு, அழிய வரும் சஞ்சரிக்க ஆரம்பிச்சாரு. So he walked with God. He started walking with God. So அதுக்கப்புறமா எதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ அதுல ஒரு ஒரு ஹிண்ட் என்ன கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் யார் தேவனோடு கூட நடக்கிறா அல்லது ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் யார் வைத்துக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொன்னு அங்க இப்போ பேசும்போது கவனத்துக்கு வருது. இப்போ வந்து ஒரு மித்துசூலா பிறக்கிறாரு, மித்துசூலாக்கு தான் லாமேக்கு பிறக்கிறாரு. ஆனா மித்துசூலா பிறந்த பிறகு
ஏனோக்குக்கு வேற பிள்ளைகள் இருந்தார்கள் என்று அங்க எழுதப்படல. அவர் எதை குறித்த கான்சென்ட்ரேஷன் பண்ணல, உலக காரியத்து மேலே கான்சென்ட்ரேஷன் அவருக்கு வரல. அவர் வந்து முற்றிலும் தேவன் மேல விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அதிலேயே அவர் செயல்பட தொடங்கினதுனால கர்த்தர் ஒரு நாள் எடுத்துக்கொள்றார். ஏன்னா ஒரு சபையில பேசின இந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த விஷயத்தையும் 2 அல்லது 3 சாட்சிகளாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். மோசேக்கு சொல்றார் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்த வேண்டும். அதே இயேசு கிறிஸ்து வந்த போது சொல்றார், மோசே சொல்லியா ஒரு விஷயத்தை வந்து 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்த வேண்டும். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு காரியம் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆண்டவர் நமக்கு 3 சாட்சிகள் உலகத்தில் வச்சிருக்கிறார். ஒன்னு ஏனோக்கு, அடுத்தது எலியா, மூணாவது இயேசு கிறிஸ்து. 3 பேர் பேசிக்கொண்டே இருக்கும் போது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப இந்த 3 சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்து நம்ம கண்களுக்கு முன்புதான் இருக்குது. இன்னொரு உலகத்தில் நடந்த விஷயம் பிலிப்பு ரதத்துல போய் கொண்டிருக்கும் போது அப்படியே காணாம போறாரு. கரெக்ட் ஆச்சுங்களா? பழைய ஏற்பாட்டுல மில்கி சேதக் என்ன ஆனார்ன்றது நமக்கு தெரியல. அவரு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா சொல்லப்படுறாரு. நமக்கு தெரியல. மில்கி சேதக் கூட பிரதான ஆசாரியரா இருந்தாலும் அவர் பாவம் உள்ளவர், பாவத்திலிருந்து நிவர்த்தி பெற வேண்டியவர். ஏன்னா எப்படி பாவம் உள்ளவர் அப்படின்னா, நம் தாய் நம் கருவிலே தரிக்கும் போதே நாம் பாவம் உள்ளவர்களா தான் இருக்கிறோம். அப்ப வந்து பைபிள் அப்படித்தான் நமக்கு சொல்லுது. ஆனா பாவமே இல்லாத பிரதான ஆசாரியர் ஒரே ஒருவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அதனாலதான் எபிரேயர்ல நமக்கு சொல்றாங்க, அதாவது பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வாருங்கள் அப்படின்றாங்க. அப்ப இது ஒரு வெளிப்பாடு. ஏன்னா இந்த வார்த்தையை பிரஸ் பண்ண விரும்புறேன். எது அப்படின்னாக்கா, நீங்க சொன்ன வார்த்தையில the Lord having saved the people out of the land of Egypt. அவர்தான் எகிப்துல இருந்து தப்பிச்சு கொண்டு வராரு. அப்போ ஒரு பாவி மனம் திரும்போது அவன் எகிப்துல இருக்கிறாரு, பாவி உலகத்துல இருக்கிற மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனை வெளியே ஆண்டு கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அவனை சபைக்குள்ள வனாந்திரத்துல சபை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, சபையில சேர்க்கிறாரு. இப்போ கானான் தேசம், அதாவது நம்ம வரப்போகிற நித்திய ஜீவன், புதிய வானம் புதிய பூமி இங்க சேர்க்க போறாரு. பட் இந்த கானானை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா பாஸ்டர் 7 விதமான ஜாதி கானான்ல இருக்குதுங்க. என்ன இருக்குதுன்னா எபிசியர், கிர்காசியர், அப்புறம் கானானியர், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. அதுல அது குறித்து ஒரு 2 காரியத்தை நான் சொல்லிட்டு அது இன்னொரு முறை அது உபாகம் 7ஆம் அதிகாரத்தை, ஏன்னா இன்னைக்கு ஆவிக்குரிய போராட்டம் இது காணப்படுதுங்க. உபாகமும் டியூட்டரானமில அந்த கானானை அவங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், நீ சுதந்திரமிக்க போகிற தேசத்துல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலாம் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர். இந்த ஏத்தியர்னா என்னங்க தெரியுங்களா பாஸ்டர்? இட்டடைட்ஸ் மீன்ஸ் ஹார்டுன்னு அர்த்தங்களாம், அல்லது கடினம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டு கூட இஸ்ரவேல் ஜனங்க கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. வனாந்தரத்துல வந்தாங்க. ஆண்டு சொல்றாரு, உங்க இருதயத்தை நீங்க கடினமாக்கிட்டீங்க, உங்க இருதயத்தை கடினப்பட்டு உங்க மனசை எகிப்து பக்கம் திருப்பினீங்க, அதனால்தான் உங்களை நான் வனாந்தரத்துல அழைச்சேன். சோ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியும் கூட கடினமான பேச்சு, கடினமான என்ன சொல்றதுங்க வார்த்தைகள், அது குறித்து அது பைபிள் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தை எல்லாம் கர்த்தர்னால கணக்கு கொடுக்கணும். இப்ப இந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளனா இந்த 7 விதமான ஜாதிகளை நம்ம துரத்தணும். அப்போ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விசுவாசியும் ஆவிக்குரிய போராட்டம் இருக்குதுங்க. அப்போ முதல்ல நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும்னா ஆண்டுடைய இருதயமாக மாற்றணும். எசேக்கியேல் 36 சொல்றார், புது இருதயத்தை நான் அவர்களுக்கு கொடுத்து. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல விழுந்து போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அவங்க இருதயம் வந்து கடின இருதயம். அவங்க ஆண்டு சார் ஒரு இடத்துல கழுத்து வந்து கடினமாக்கினீங்க, ஸ்டிப் நெக்கட் பீப்புள் அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்னா நிறைய பேர் தங்களை ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுப்பதில்லை. எப்படி ஒரு மாடு வந்து அந்த வேலை செய்யணும்னா அந்த நுகத்தை சுமக்குதுங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருதயம் கடினப்படுத்தினால ஊழியனா ஊழியக்காரர்கள் செய்யட்டும். இப்போ உன்னுடைய பலன் என்ன ஆகுது? பரலோகத்து உனக்கு கொடுத்த வரனை நீ 10ஆம் பண்ண வேண்டுமே, 2 தலத்தை 4 ஆக்க வேண்டுமே. இப்போ ஒரு தாளந்தம் நிறைய பேர் இன்னைக்கு மண்ணிலே பரிசுத்தாவினோட அபிஷேகம் எதுக்கு கொடுக்குறாரு? உலகத்துக்கே நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் தான். இப்போ பைபிள் கொடுக்கப்பட்டது எதுக்கு? நம்ம மூலமா யூதேயா, எருசலேம், சமாரியா உலகம் முழுதும் நீ சாட்சியா இருக்கணும்ன்றார். அதான் ஆண்டுடைய ஒரு நோக்கமே. ஒரு விசுவாசி ஏதோ ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு மூலையில பரலோகத்துல இருந்தா போதும்ன்றதுக்காக அல்ல, உலகத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா மாறணும். கண்டிப்பா. அப்போ இந்த 7 விதமான ஆவிக்குரிய பிரச்சனைகள், அதாவது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிர்காசியர்னா, இல்ல நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம்,
பரலோகத்துல ஒரு மூளை, பரலோகத்துக்கு மூளையே இல்லை. மூளை சிங்காசனம் தான். அதாவது பரலோகத்துக்கு ஒரு மூளைன்றது கிடையாது. அதை வந்து அளவிட எவனாலும் முடியாது. நம்ம உலகம் போல யோசிக்க கூடாது. உலகத்தனக்குன்னா ஒரு முடிவு இருக்குது, இதுக்கே முடிவு கண்டுபிடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. உருண்டையா இருக்கிற ஒரு உலகம், மற்ற கிரகங்களோட சின்ன கிரகம் பூமி தான் பாருங்க. எல்லா கிரகத்தோட ஜூபிட்டர் சின்ன கிரகம் வந்து இந்த பூமி தான். இதுக்கு ஒருவேளை ஒரு மூளை இருக்கலாம், இதுதான் எண்ட் ஆஃப் தி எர்த் அப்படின்றத மனுஷன் பாயிண்ட் பண்ணி இருக்கலாம். பட் whereas there is no end in heaven, பரலோகத்துல முடிவே கிடையாது. உலகத்துல பேசுற மாதிரி நம்ம வந்து பரலோகத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உலகத்துல வந்து நம்ம இப்போ நான் கூட சில டைம்ல சொல்லி இருக்கிறேன், சில பேர் என்கிட்ட கூட சொல்லி இருக்கிறாங்க, அது இடத்துல என்ன ஒரு மூலையில அதுக்குதான் மூலையே கிடையாது, அதுக்கு ஒரு கார்னர் கிடையாது. வெளிப்படுத்தல் நம்ம படிக்கும் போதோ, எங்களை உடைய ரத்தத்தினால வீட்டுக்கு கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரலும் ஆக்கினீர், பூமியில நாங்க அரசாளுவோம் புது பாட்டை பண்ணாங்க. அப்போ we are called for kingship. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கூட ஆண்டு அழைத்த நோக்கமே அவங்கள ராஜாக்கள் ஆசாரிகளா மட்டும்தான் அழைத்தா இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த அந்த விக்கிரகாரத்தை கண்ணுக்குட்டி வச்சு ஆராதிக்கும் போது தான் என்ன பண்றாரு, லேவி கோத்திரம் தான் அந்த பிரீஸ்டுக்கு வந்தாங்க. மிச்ச பேரு வந்து அவங்க தவறா, அதாவது அந்த ஆண்டருக்கு விரோதமா செய்ததுனால அந்த அந்த பிரீஸ்டுட் அவங்க இழந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட முதல் ஆவிக்குரிய பேட்டல் நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம இருதயங்கள் கடினமா இருக்க கூடாது. ஆல்வேஸ் we should have எனக்கு எப்பவுமே பாஸ்டர் learn, we have to learn something. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாங்கன்னா I have to learn what is good from them. அந்த வசனத்தை நம்ம குற்ற மனசாட்சி, அதாவது பாடுதலோ நம்ம கற்றுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டு சார் என் நுகம் மெதுவா இருக்குது. இப்ப இந்த 7 விதமான ஜாதிகளும் ஒரு அர்த்தங்கள் ஆவிக்குரிய அர்த்தம். சோ இதுக்கு இது முதலாவது வந்து இவங்க வந்து கடினமான இருதயம். ஆமாங்க, அந்த ஏத்தியர்ன்றவங்க கடின அதுக்கு வந்து அடையாளமா கடின இருதயம். பிறகு கடினமான நூக்கு, அதாவது கழுத்துங்க, அதாவது பிறகு கடின பேச்சு. அது யூதாலே எழுதுறாரு, ஆண்டு ஏன் நியாயத்திற்கு வர்றாருன்னா கடினமான வார்த்தைகள் பேசின அந்த வார்த்தை நிமித்தம் நியாயத்திற்கு வர்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் 90% ஆஃப் த sin is committed to their mouth. என்னதான் காலையிலேருந்து உபவாசம் பண்ணாலும் முடிச்சுட்டு போனோன்னு என்ன பண்றாங்க, மாம்சத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மனுஷன் பேசுற வீணான வார்த்தை அவங்க செய்த ஜபத்துக்கு அங்க பதில் இல்லாம போகுது. கடினமான வார்த்தைகள். ஆண்டு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டு செய்வாரு, ஆண்டால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம பேசுறத விட்டுட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் கடினமான பேச்சுகள். ஆண்டு தூஷிக்கிற, ஏன் தான் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் தான் ஆண்டு கண் இல்லையா, ஆண்டு ஏன் இந்த ஆண்டு சார் நான் உன்னை விட்டு உலகத்துல உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் கூட இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தெல்லாம் மறந்துட்டு சாத்தானுடைய வேலை என்னன்னா பிரச்சனைகளை காட்டி ஆண்டவரை தூஷிக்க வைக்கிறான். ஆண்டு சொல்றாரு, நீ பிரச்சனையை பார்க்காத, மலை மாதிரி இந்த பிரச்சனை போன்னு சொல்லிட்டு என்னுடைய பதில் வானத்தை பூமி உண்டாக்குன கத்திரத்து ஒத்தாசை வரும். நீ அங்க பார்க்கும்போது when we use our word of God situation மேல யூஸ் பண்ணோம், இந்த பிரச்சனை எனக்கு டச் பண்ண முடியாது, நான் தேவனுடைய பிள்ளை, ஆண்டு எனக்காக யுத்தம் செய்வார்னு வசனத்தில் வச்சு நம்ம ஆவிக்குரிய ஒரு போராட்டத்தை வச்சு அதை கமாண்ட் பண்ணும்போது அங்க ஆண்டு கிரியை செய்றார், ஆவியான கிரியை செய்றார். இன்னைக்கு என்ன பண்றோம்னா கடினமான வார்த்தைகள் நிமித்தமா நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். சோ இதுவும் இந்த கானானை சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு இவங்க ஒரு தடையா இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த கிர்காசியரின் போது களிமண் என்ற அர்த்தங்களாம். களிமண்ணா உறுதி இல்லை. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் உறுதி இல்லை. கொஞ்ச நாள் ஜெபம் பண்றாங்க, ஆண்டு பதில் வரலையா, அட பாப்பா விட்டுட்டு பழைய வாழ்க்கை. சோ உறுதி இல்லாத தன்மை கூட இல்ல. நீங்க ஏனோக்கு பத்தி நம்ம சொல்லும் போது, ஆமாங்க 300 வருஷம் தேவனோட நடக்கிறாங்க. அப்பா ஆமென். நமக்கு இருக்கிறது 70-80 ஆண்டு தான் பூர்ணமே கொடுக்கப்பட்டது. ஆமா ஆமா, சரியா? இதுல குன்றி நடந்து நம்ம இழந்து போகிறோம். உண்மைதான். 300 வருஷம் தேவனோட நடக்கிறோம். அப்போ வந்து ஆண்டவரே சிலுவையில மரிக்கல. கண்டிப்பா. அப்போ வந்து நமக்கு இருக்கிற அவருடைய ரத்தம் நமக்காக. கண்டிப்பா. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் அபிஷேகம் இல்ல. அந்த காலத்திலே யோனேக்கு தேவனோட நடந்தான்னா, அப்ப இப்போ இந்த காலத்துல நமக்கு எல்லாமே ஆண்டவர் ரத்தம் நமக்காக பரிந்து பேசுறது, பரிசுத்த ஆண்டவர் நமக்குள்ளவே இருக்கிறாரு. சோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்குது சுத்திகரிக்கிறதுக்கு. அதாவது இருக்கிற இடத்திலேயே ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. எங்கேயும் நம்ம வெறும் கால்ல இங்க நடந்து வா, அங்க நடந்து வா, இது மேல ஏறு, அது மேல ஏறுன்னு ஆண்டவர் சொல்றது இல்ல. நம்ம இருக்கிற ஸ்தலத்துல இருந்து, அதாவது கிறிஸ்துவை ரகசியமாய் அறிந்து கொண்டு, அதாவது அறிந்து கொண்டு வீட்டுல இருக்கிற பிரச்சனைனால ரகசியமாவே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஏராளமானவர்கள் பாத்ரூம்கள்ல ஜெபிக்கிறாங்க, டாய்லெட்டுகள்ல ஜெபிக்கிறாங்க. அங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு. ஏன்னா இருதயம் கர்த்தருக்கு நேர் ஆக்கப்படுகிறது. இடம் வந்து ரொம்ப முக்கியம் அல்ல, உன் இருதயம் ஆக்கப்படணும். நீ தேவ ஆலயத்துல உட்கார்ந்து கொண்டே உன் இருதயம் எங்கேயோ அங்கலாய்த்து கொண்டு உன் வாயின் வார்த்தை மாத்திரம் அங்க எழுதப்பட்ட ஜெபங்களை வாசித்துட்டு இருந்தா பிரயோஜனம் இல்ல. ஆண்டவர் எடுத்து சொல்றாரு, உங்கள் இருதயம் வந்து தூரமா இருக்குது, வெறும் வாயினால் தான் நீங்க எனக்கு ஆராதனை செய்தீங்க, இருதயம் தூரமா இருக்குது.
ஸோ இன்னைக்கு உண்மையாவே ஏனோக்குடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியா இருக்குது. அவரை பற்றி எபிரேயர் 11 கூட சொல்றாரு. அவர்கிட்ட நம்ம ஒரு கத்துக்கொள்ள வேண்டிய காரியம் ஏன்னா, நீங்க ஆவினர் உங்களுக்கு ஏனோக்கு பற்றி அது எபிரேயர் 11 கூட சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். இங்க ஒரு பாயிண்ட், விசுவாசத்தினால. சோ அவன் காணக்கூடாத அந்த தேவனோட நடந்தான் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்க மென்ஷன் பண்றார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு எப்படி பண்ணாருங்களா? தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். So his life pleased God. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனை பிரியப்படுத்த பாக்குறாங்க. 90% என்ன பண்றாங்க? மனுஷனை பிரியப்படுத்த தான் பாக்குறாங்க. அவரை பிரியப்படுத்தினா எனக்கு என்ன கிடைக்கும், இவரை பிரியப்படுத்த. ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்துறோமா? அந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்தா தான். ஏன் ஏனோக்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்டால்னா his life was pleasing God. அப்போ அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவர் அவன் எடுத்துக்கினார். அப்போ ஏனோக்கிட்ட நம்ம ஒண்ணு கத்துக்கிறோம் என்னன்னா, அவன் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு காரணம் அவன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா தேவனோடு நடந்தான். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் he walked with God. செகண்ட் பார்க்கும்போது அவன் தேவனுக்கு பிரியமானவன். சோ இப்போ ஒரு மனுஷன் கேட்கலாம், பிரதர் நான் தேவனுக்கு பிரியமானவனா வாழணும், நான் என்ன செய்வேன்? தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு அடிக்கடிக்கு பிதா சொன்ன வார்த்தை, நேசகுமாரனுமே நான் பிரியமா இருக்கிறேன். 3 முறை சொல்றாரு. அந்த மறுரூப மலையிலும் this is my beloved son. ஏன்னா பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்யறேன்றாரு. அப்ப இன்னைக்கு நம்ம யாருக்கு பிரியமா நடந்து கொள்றோம்? மனுஷனை பிரியப்படுத்த பாக்குறோமா? நிறைய மொழியை நம்ம ஊழி செய்யும் போது கூட சம்டைம்ஸ் we try to please men. அதான் நிறைய முறை ஆண்டவர் கேக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கை நான் உன்னை பிரியப்படுத்தணும்பா, முதலாவது உன்னை நான் பிரியப்படுத்தணும். அப்போ ஒண்ணு ஆண்டரை பிரியப்படுத்தணும்னா விசுவாசம் ரொம்ப கண்டிப்பா. 6ஆவது சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். So when we walk in faith, அந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம நடக்கும்போது உண்மையாவே நம்ம அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இன்னைக்கு விசுவாசத்தான் சாத்தான் தாக்குறான் பாஸ்டர். அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் என்ன கேடகத்தை நீ பிடிச்சு கொண்டு நில்லுன்றார். அப்போ கொஞ்சம் ஒரு ஆரோ வந்தோடனே நிறைய பேர் பலூன் கிறிஸ்டியன் வாருங்க. ஒரு ஊழியக்காரர் சொல்வாராம், பலூன் மாதிரி நல்லா உப்போஸ் ஆயிடுவாங்க, சபைக்கு வந்து ஆண்டு செய்வாருன்னு. ஒரு சின்ன பின்னு குத்துனா போதுங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பலூன் கிறிஸ்டியன் ஆயிட்டு அப்புறம் எங்க இருக்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு பின்வாங்கி போயிட்டேன். இல்லை இப்போ நான் நிறைய பார்த்துன்னுக்கிறேன் பாஸ்டர், அப்பாஸ்டர்ஸ் எல்லாவது விசுவாசத்தை விலகி போயிடுறாங்க. நல்லா பைபிள் சத்தமா சர்ச்சில் வாசித்தவங்க இன்னைக்கு விக்கிராராதனை செய்யறதுக்குறாங்க. கேள்வி ஃபர்ஸ்ட் சபை விட்டு நின்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வரமா நிற்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் நம்ம கேர் இல்லாமல் போகணும்னு சரி அவங்க வேற எங்கேயோ போறாங்க விட்டுட்டா பார்த்தா நெக்ஸ்ட் கேள்வி போற 4 வருஷத்துல விக்கிராராதனை செய்து நிற்கிறாங்க. ரொம்ப வேதனையாச்சு பாஸ்டர். அவ்வளோ சத்தமா பைபிள் படிச்சு அவ்வளோ சத்தமா ஆராதனை பண்ணி இன்னைக்கு ஆண்டரை விட்டு விலகி போகிற ஒரு காலத்துல காரணம் என்னன்னா, நோ ஸ்ட்ராங் ஃபெய்த். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் உலக பொருட்களுக்காக தேவனை பின்பற்றுறது கூட தேவையில்லாத விஷயம். உலக பொருளுக்காக தேவனை பின்பற்றணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உலக பொருட்கள் முக்கியமானது இல்லை. நம்ம நித்தியத்துக்காக தான். அதுதான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்காக உலகத்துல பொருள் தேவையில்லாது இல்ல, அது கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. நாம் நித்தியத்தை கான்சென்ட்ரேஷன் பண்ணாலே உலகத்துக்கு தேவையெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இஸ் ஆடிங் இட். உனக்கு என்ன தேவையோ கர்த்தர் கொடுக்குறாரு. இப்போ ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு வேலைக்காரனை கூப்பிட்டு வேலை விடும்போது வேலைக்காரன் வந்து சிமெண்ட்டை குறித்தோ செங்கலை குறித்தோ இல்ல மணலை குறித்தோ அங்க தேவையான பொருட்களை குறித்தோ கவலைப்படுறது இல்ல. ஏன்னா அதோடைய கவலை எஜமானன், அவர் சப்ளை பண்றாரு, இவர் கட்டுறாரு, கட்ட வேண்டிய வேலை. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நம்ம we are workers. அவர். சோ இது இல்ல அது இல்லன்னு இன்னைக்கு மனுஷன் கவலைப்படுறது என்னன்னா ஓன் வே ஆஃப் திங்கிங், ஓன் வே ஆஃப் பேட்லிங். கர்த்தர் சொல்ற திசையில நடக்கிறது இல்ல. கர்த்தர் சொல்ற திசையில நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா ஆண்டவர் நடத்துவார். அப்ப 2 விஷயத்தை நீங்க இதுல சொன்னீங்க. ஒண்ணு வந்து ஏத்தியர், ரெண்டாவது வந்து கிர்காசியர். அப்போ முதல் ஏத்தியர் வந்து கடினம் உள்ளவர்கள். அவங்க அதாவது கடினமான வார்த்தை உடையவர்கள். கடின இருதயம் உள்ளவர்கள். அவர்களுக்கு அந்த சுவாபம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருக்கும்போது நம் தேவனோட கூட சஞ்சரிப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது இன்னொருத்தர் சொன்னீங்க, கிர்காசியர்.
அவர்கள் களிமண்ணு போல, களிமண்ணை போல உறுதி இல்லாத. அதுதான் ஆண்டு சொன்னார், என் வசனத்தை கேட்டு அவர்கள் அந்த என்ன சொல்றாரு, ஒரு வீட்டின் மேல, அதாவது ஒரு வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் வீட்டு கட்டவன். அப்போ மழை வருது, வெள்ளம் வருது, ஆனா காற்று அடிக்குது, வீடு விழல. காரணம் தேவர் அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இன்னைக்கு இங்க கிறிஸ்துவ வாழ்க்கை நிறைய பேர் மணல் மேல கட்டுனுங்கிறாங்க, உறுதியான ஒரு விசுவாசம் இல்ல. என்ன நடந்தாலும் யோபு பாருங்க, யோபு சொல்றாரு எவ்வளவு பிரச்சனை யோபுக்கு வந்துச்சு. 10 பிள்ளைகள் மறிச்சு போனாங்க, பிறகு ஆடு போச்சு, மாடு போச்சு, ஆஸ்தி போச்சு. அதனால சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, என் கண்கள் காணும். அப்புறம் கடைசியில் ஆண்டவர் யோபு 38 சொல்றாரு, யோபு பூமி அஸ்திபாரம் போடும்போது எங்க இருந்தான்னு கேட்கிறாரு. அப்புறம் நான் இதெல்லாம் படிச்சேனே, இந்த ஸ்னோ படிக்கும்போது, இந்த மழையை படிக்கும்போது, இந்த சமுத்திரத்தின் தண்ணியை ஒரு கேட் போட்டு ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்கிறேனே, அப்ப நீ எங்க இருந்தான்னு கேட்கிறாரு. அப்பதான் யோபு சொல்றாரு, தேவரே நீ சகலத்தையும் நீ செய்ய வல்ல நீ. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் கேட்கப்படாத காரணம்னா ஆண்டவர் யாருன்னு, அவருடைய பவர் என்னன்னு அறியறதில்ல. Many times they limit God. அப்போ யோபு 38 அதிகாரத்தை நான் படிச்சு பார்த்து போன மாதிரி ஷாக் ஆகிட்டு. ஆண்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு, ஒரு ரைனோசரஸை பாரு, அதை நீ கட்டி வச்சுக்க முடியுமா? ஒரு மாடு மாதிரி கட்ட முடியுமா? அது கிட்டே போக முடியாது நீ. அப்புறம் இந்த காண்டாமிருகத்தை பாரு, அதனுடைய எலும்பு பிராஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன் பாரு, என் சிருஷ்டியை பாரு, என்னுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ இன்னைக்கு நிறைய முறை ஆணுடைய வல்லமை என்னன்னு தெரியாதனால தான் many are living in a defeated life. பவுல் சொல்றாரு, என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறா மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். மரணத்தை ஆல்ரெடி ஜெயிச்சிட்டார். ஸோ வி ஆர் இன் த பேட்டில் ஃபீல்ட். பேட்டில் சாத்தானை டிஃபீட் பண்ணிட்டாரு. நம்ம செய்ய வேண்டிய கானானியரை துரத்தணும். அந்த சத்துருடைய கிரிகள் முதலாவது நம்ம ஜெயிக்கும் போது என்ன நடக்குன்னா, கானானை நம்ம சுதந்திரித்து. அதாவது இப்ப கானானியர்ல 2 பேரை குறித்து நம்ம கவனித்திருக்கிறோம். அப்ப இந்த பகுதியில பாருங்க, பேசிக்கிட்டே இருந்தா நேரம் முடிஞ்சிருது. நம்ம அடுத்த பகுதிக்கு போகிறோம். நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில அடுத்த பகுதியில மீதியான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ரொம்ப தெளிவா அறிந்து கொள்ளுங்கள். ஏன் வசனத்தை உங்க மத்தியில உட்கார்ந்து பேசுகிறோமானால், நீங்கள் தெரிந்து கொண்டு வசனத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்காவிட்டால் நீங்கள் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனோடு நடந்து தேவனோட சஞ்சரித்தல் மாத்திரம்தான் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் ஜபிக்கிறேன், நான் பைபிளை வச்சிருக்கிறேன், நான் தல்காணி மாட்டில் வச்சுக்கிறேன், இல்ல பைபிளை சுத்தமா வச்சிருக்கிறேன், 100 பேருக்கு பைபிள் கொடுத்த, 10,000 பேருக்கு பைபிள் கொடுத்த, சர்ச்சை கட்டி கொடுத்த, நான் நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணேன், அதெல்லாம் பணம் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகவே போகாது. பணம் இந்த உலகத்தோடு கூட முடிந்து போகிற ஒரு விஷயம். அதுக்கு மேல கவனம் செலுத்தாமல் இவைகளை பார்க்கலாம் தேவனோடு கூட நடப்பதுதான் நமக்கு தேவனுக்கு பிரியமான காரியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனோட சஞ்சரிக்கவும் தேவனோட நடக்கவும் உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஏனோக்கு ஒரு உதாரணமாய் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. 5500 வருஷத்துக்கு முன்னே ஏனோக்கு ஆண்டவருக்கு இந்த வெளிப்பாடு தந்திருக்கிறார். அவ வசனத்தின் வழியெல்லாம் வாசிக்கும் போது 7வது தலைமுறைக்கு ஆண்டவர் இந்த வெளிப்பாடு தந்திருக்கிறார். இப்ப தாண்டி இந்த 21வது நூற்றாண்டுல நம்ம இருக்கிறோம். அதாவது 4000 வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த 2000 வருஷத்தை நெருங்கி 6000 வருஷம் முடிவுல நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு தான், அதாவது கடைசி காலத்தின் ஆரம்பத்தை அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்சாங்க. கடைசி காலத்தின் முடிவில் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம தான் முடிக்க போகிறோம். ஒரு சபையில் போன வாரத்தில் ஒரு சபையில் பேசும்போது அந்த இடத்துல பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் அப்படியே என்னை லீட் பண்ணுறாரு. அங்கே சொன்னேன், பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்கிறேன், பீட்டர், ஜான், மேத்யூ, லூக், மார்க், லுக், யூ ஸ்டார்டட், we are going to end it. ஆவியானவரோடு சேர்ந்து அப்படியே சொல்றாங்க, you started, we are going to end it. நீங்கள் ஆரம்பிச்சீங்க, கர்த்தர் எங்களை கொஞ்சம் முடிக்க போறார். ஸோ அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். ஸோ அதனால ரொம்ப தெளிவாய் தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்துக்கணும். எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்காதீங்க. அதனால நித்தியத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உங்க வாழ்க்கை தேவனோட இருக்கணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போ இதுல மீதியான பகுதியை அடுத்த எபிசோட்ல நீங்க பார்ப்பீங்க. அதுலேயும் பாஸ்டர் உங்க நம்மத்தில தொடர்ச்சியாய் அதன் தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனவே இந்த பகுதி ஒரு முடிவுக்கு வருகிறபடியால் நம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நம்ம பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நம்ம ஜெபம் செய்யலாம். கேட்ட சத்தியத்தின்படி உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதபடி, இன்னும் காலம் இருக்குது, இன்னும் நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம், செய்யறது நல்லதுதான். ஆனாலும் ஆண்டுடைய வருகைக்காக நடக்கவும், ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்க, ஏனோக்கை போல தேவனுக்கு பிரியமான மனுஷன், he pleased God, ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார் பிரியமானல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஏன்னா இனி வாழ்றவங்க தனக்குன்னு வாழக்கூடாது, தனக்காக மரித்த எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்றதுதான்
ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. ஸோ தயவு செய்து வசனத்தை கேட்டு நீங்கள் வீணா அதை ஏதோ இந்த காதலை கேட்டோம், இந்த காதலை விட்டுட்டோம் அப்படின்னு இராதபடி உங்கள் இருதயத்தில் அதை கிரகித்து, ஆமாம் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா இல்லையா. ஏனோக்கு அந்த காலத்திலேயே அவன் அந்த தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை இன்னைக்கு நம்ம காலத்தில் நிறைவேற காலத்தில் இருக்கிறோம். பிரியமானலே நம்ம ஆயத்தப்படுத்தலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க, இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த எங்கள் நல்ல பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, வானாதி வானம் கொள்ளா தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமுள்ள நாமத்தினால தர்மியான நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற இட்டர்னல் லைஃப் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஏனோக்கை போல தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஏனோக்கை போல தேவனுடன் சஞ்சரிக்கிற பிள்ளைகளா, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு எவாஞ்சலிஸ்டா, ஒரு சுவிசேஷகனா, அப்போஸ்தலனா ஆண்டவரே, அந்த காலத்திலே இருந்து ஏனோக்கு அப்படி வாழ்ந்திருக்கும் போதும் இந்த கடைசி காலத்தில் எங்க கண் முன்னால் இதெல்லாம் நிறைவேறும் போது நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமே, உணர்வுள்ளவர்களா இருக்க வேண்டுமே. அப்படியா வாழ உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயம் கடினப்படாதபடிக்கு ஆண்டவரே, இருதயத்தை அந்த கானானியர்கள், அந்த 7 விதமான ஜாதிகளை குறித்து நீர் பேசினீரப்பா. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க பின்வாங்கி அழிந்து போறதுக்கு காரணமா இருந்தது இந்த 7 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ். எங்களுக்குள்ள இராதபடி காத்துக்கொள்ளும். கடின இருதயத்தை எடுத்து போடும். உறுதியான ஒரு மனப்பான்மை எங்களுக்கு தரும்படியா, விசுவாசத்தில் உறுதியா இருக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நித்தியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும். எந்த நேரமும் இயேசு வருவார். எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நிறைவேறிட்டு இருக்கு. அதனால் தேவனோடு நடங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.